ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோர் தென் 70+ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, 75+ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ப்ளஸ் அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க, இப்படிலாம் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா, இப்போ வந்து பார்ட் 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 30+ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதில் கான்செப்ட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ டோட்டலாக இது 2 வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கும். இந்த 150 கொஸ்டின்ஸில் அவங்க கேட்பாங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. சரிங்களா, 15 கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் பர் சிலபஸ் படி, ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் படி சொல்லியிருக்காங்க ஏஇ 2025. சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான புல்லட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கம்பல்சரி இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே, எஸ் போகலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் the question number 1. The population figures in growing town are as follow. இயர் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, the predicted population in 2020 by arithmetic regression method. ஓகே, arithmetic regression method அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ arithmetic mean மெத்தடில் என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ arithmetic mean method அப்படின்றது நமக்கு px is equal to p0 plus n into x bar அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அந்த n into x bar. 1 minute, இந்த ஃபார்முலா இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா, n into x bar அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். ஸோ இப்போ வாட் இஸ் இன் பை n? இப்போ நீங்கள் இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூ எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, எந்த இயர் கண்டுபிடிக்கணும்? 2010 நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ப்ளஸ் p0 அப்படின்றது எண்ட் ஆஃப் தி இயர் என்ன இருக்குன்னா 2020 சார் 2000 என்ன வேல்யூ, ப்ளஸ் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 10 இயர்ஸ். அப்போ என்னது இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகேட்ஸில் அப்ளை பண்ணணும் இன்டூ எக்ஸ் பார். அப்போ எக்ஸ் பார் அப்படின்றது இன்க்ரீசிங் ஆவரேஜ் ஆஃப் தி இன்க்ரீசிங் வேல்யூ எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இதனோட இன்க்ரீசிங் எவ்வளோன்னு பாருங்கள், 6000. கரெக்டாக? எஸ், 6000. இதோட இன்க்ரீசிங் எவ்வளோன்னு பாருங்கள், 46லேருந்து 46 + 7. ஓகேங்களா, அப்போ 7000. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இதனோட இன்க்ரீசிங் பாருங்கள் 5000. கரெக்டுங்களா? எல்லாமே இன்க்ரீசிங் தான் நம்ம போயிட்டுருக்கு. அப்போ இதை 3 ஆவரேஜ் எடுத்துக்கோங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். 3 கூட்டிக்கோங்க, 3 கூட்டினா 13, 18. ஓகேங்களா, இப்போ இதனுடைய ஆவரேஜ் வேல்யூ 18,000 டிவைடட் பை 3, 6000. கரெக்டுங்களா? எஸ், 6000. அப்போ அப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். இங்கே இந்த இடத்துல நான் 2020 கண்டுபிடிக்க, அதாவது 2010 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2000 பாப்புலேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 58,000. ஓகே, ப்ளஸ் 1 டிகேட்ஸ் தான் இன்ட்டு 6000. சரிங்களா, இன்ட்டு 6000. அப்போது ஆல்ரெடி ஒரு 6000 இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 58 + 6 போட்டால் நமக்கு என்ன வரும்? 6, 14க்கு 4, மிச்சம் மேலே 1, 6, 64. 3 0 ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ 64,000 அப்படின்றத நமக்கு இதனுடைய வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டேரெக்டாக சிம்பிளாக கூட கேட்கலாம். இந்த மாதிரி டேட்டா கொடுக்காம 1978 4000. ஓகேங்க, 1978 to 2000 the average value of this 6000. ஸோ arithmetic mean method what is the population 2020 2010. ஸோ அப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எந்த வேல்யூ எடுத்துக்கிறீங்க ப்ளஸ் அதனுடைய டிகேட்ஸ் டிஃப்ரெண்ட் என்ன, அது நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் இன்க்ரீசிங் மெத்தட் பார்த்துருப்போம். அது ரெண்டுமே அதிகமாக கேட்குறது 2 தான். arithmetic mean method ரேட் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ரேட் ஆஃப் இன்க்ரீசிங் பாப்புலேஷன் கான்ஸ்டன்ட். இதே ஜியோமெட்ரிக் இன்க்ரீசிங் மெத்தடில் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன். ஓகேங்களா, பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே, வாட் இஸ் தி டெப்த் ஆஃப் வாட்டர் சீல் இன் ட்ராப்ஸ் அப்படின்றோம். ஸோ டெப்த் ஆஃப் வாட்டர் சீல் ஆல்ரெடி நம்ம என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பில் இது கிரவுண்ட் பார்ட் வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் இது டேப்போட கனெக்ட் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் இது நமக்கு வாஷ் பேஷனோட கனெக்ட் பண்ணுறாங்க, சம்திங் வாட்டர் க்ளோஸோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ என்னென்னா சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோர் ஆகி நிற்கும். அதுக்கு பேர் தான் வாட்டர் சீல் அப்படிம்போம். சரிங்களா, இது ஜென்ரலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 சென்டிமீட்டர் நமக்கு இருக்கும்பா. சரிங்களா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 50 சென்டிமீட்டர், அதாவது சாரி 50 mm இருக்கும். ஓகேங்களா, அதாவது 2.5 சென்டிமீட்டர் டு 7.5 ஆவரேஜ் போட்டோம்னா நமக்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன ரீசன், என்ன காரணத்துக்காக இருக்கும் அப்படின்னா
இப்போ இதுல இருந்து நம்ம இது வாட்டர் க்ளோசர்ல கனெக்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வாட்டர் க்ளோசர்ல நமக்கு என்ன ஃபவுல் கேஸஸ், நமக்கு பேட் கேஸஸ் வருமா, அது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்குள்ள நம்ம இருக்கக்கூடிய ரூம்குள்ள என்டர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வாட்டர் சீல் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல வாட்டர் வந்து நின்றுட்டு இருக்கும் கீழே, அவ்வளோதான். நீங்கள் அதிக ப்ரெஷர் வச்சு நீங்கள் ஃப்ளஷ் பண்ணும்போது இந்த வாட்டர் மூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வாட்டர் இங்கே ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேங்களா, இதுதான் வாட்டர் சீல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட். B is the correct answer. 5 cm நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், electrical conductivity EC of the water and total dissolved solids TDS are interrelated. The value of EC will be, okay, nice question. என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, ஓகேங்களா, எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, ஈஸி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிடிஎஸ். இது நம்ம ஆல்ரெடி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கும்போது படிச்சிருக்கோம். இதோட எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்னன்னா நீங்கள் வந்து ஒரு டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் வந்து அதிகமாக கூட வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராட் இன்செக்ட் பண்ணுறீங்க. ஓகே, இன்செர்ட் பண்ணுறீங்க. இன்செர்ட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக பிளக் பாயிண்ட் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த மாலிகுலர்ஸ் எல்லாமே, அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், ஓவரால் ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். டர்புலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அதெல்லாம் நமக்கு என்ன ஆகும், டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இதெல்லாம் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ EC டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு TDS அப்படின்றோம். எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் போய் இது. டிக்ரீசிங் வித் கிடையாது, இன்க்ரீசிங் வித் இன்க்ரீசிங். எஸ், EC வில் இன்க்ரீசிங், TDS வில் இன்க்ரீசிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், which one of the following test of water test of water wastewater employs erichrome black tea as an indicator? Okay, erichrome black tea, okay, EBT அப்படின்னு சொல்லுவோம். erichrome black tea இது வந்து இண்டிகேட்டர். மெயின் சொல்யூஷன் நம்ம என்ன எடுத்துக்குவோம், EDT எடுத்துக்குவோம், எத்திலீன் டையமின் டெட்ராசிட்டிக் ஆசிட். இது என்ன டெஸ்ட் நமக்கு, இது ஹார்ட்னஸ் டெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா, என்ன டெஸ்ட் இது, ஹார்ட்னஸ் டெஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட் இது. ஓகே, ட்ரிங்கிங் வாட்டர் ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்கணும், 75 to 115 mg/L இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து கண்டிப்பாக கேட்பாங்க. ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, எஸ், ட்ரிங்கிங் வாட்டர். நெக்ஸ்ட் போலாங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், எஸ், total hardness value obtained from complete analysis of a water sample was found to be 120 mg/L. Okay, given data, total hardness is equal to 120 mg/L or ppm னு எழுதிக்கிறேன். சரிங்களா, எஸ். The value of carbonate hardness is 50 mg/L. Carbonate hardness is equal to 50 mg/L. Okay, right. நான் கார்போனேட் ஹார்ட்னஸ் அண்ட் ஆல்கலினிட்டி கேட்குறாங்க. ஓகே, சரி, ரைட். அப்போ நான் கார்போனேட் ஹார்ட்னஸ் ஆல்கலிட்டிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்போனேட் ஹார்ட்னஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, கரெக்டுங்களா. அவங்க ஆல்கலிட்டின்னு சொல்ல கிடையாது, கார்போனேட் ஹார்ட்னஸ் சொல்லிட்டாங்க. அப்போ நான் கார்போனேட் ஹார்ட்னஸ் ஃபார்ம் என்ன, நான் கார்போனேட் ஹார்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹார்ட்னஸ் மைனஸ் கார்போனேட் ஹார்ட்னஸ், கரெக்டுங்களா. அப்போ 120 minus 50. ஸோ நான் கார்போனேட் ஹார்ட்னஸ் இஸ் 70 ppm or mg/L. ஓகே, இது ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்பன் 70. அப்போ ஆப்ஷன் சி நமக்கு ஓகே, டிக் அடிச்சிடலாம், கரெக்ட். இப்போ அல்கலினிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போது அல்கலினிட்டி, அப்போ கார்போனேட் ஹார்ட்னஸ் அப்படின்றது என்ன சொல்லுவோம் நம்ம, மினிமம் ஆஃப் டோட்டல் ஹார்ட்னஸ் அண்டு அல்கலினிட்டி. ஓகேங்களா, அல்கலினிட்டி. நெக்ஸ்ட், அதர்வைஸ் அல்கலினிட்டி இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டோட்டல் ஹார்ட்னஸ் ஆர் கார்போனேட் ஹார்ட்னஸ் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இதில் மினிமம் என்ன கேஸ் சொல்லுங்க, கார்போனேட் ஹார்ட்னஸ் 50. அப்போ அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அப்போ கார்போனேட் ஹார்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு 50 ஆர் அல்கலினிட்டி இஸ் ஈக்குவல் டு 50 நம்ம எழுதிக்கலாம். அப்போ 70 50 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா, சில நேரத்தில் என்ன திரும்ப பண்ணுவாங்க, டோட்டல் ஹார்ட்னஸ் வந்து 300 கொடுத்துருவாங்க, அல்கலினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருவாங்க. அப்போ கார்போனேட் ஹார்ட்னஸ் கேட்பாங்க. அப்போ மினிமம் இதில் நமக்கு 100, அதை வச்சு நான் கார்போனேட் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பண்ணியிருப்போம் அந்த சம். சரிங்களா, அதையும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். சரி, என்ன எழுதி வச்சுக்கணும் நீங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியோ ப்ளஸ் இந்த டாப்பிக்லாம் முடிச்சதுக்கு அப்புறமையோ நீங்கள் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், இது ஒரு அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொஸ்டின் கேட்பாங்க. அசர்ஷன் ரீசன் சொல்லாமல் ஸ்டேட்மெண்ட் 1, சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் 2, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டும் வந்து கோரிலேட்டட். பட் இதனோட எக்ஸ்பிளனேஷன் இது கரெக்ட், இதனோட எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ அசர்ஷன் ஏன்னு சொல்கிறாங்க, the presence of E. coli bacteria in water indicates that the water is polluted with
ஃபிக்கல் ஓகேங்களா fecal discharge அப்படின்னு சொல்லலாம். ஸோ fecal discharge மீனிங் என்ன அப்படின்னா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஓகேங்களா பேத்தோஜன்ஸ் டிஸ்சார்ஜ் அப்படின்னு மீனிங் அர்த்தம். ஓகே எஸ் கரெக்ட். இப்போ என்னன்னா ஈகோலி என்ன சொல்றீங்க ஈகோலி பிரசன்ஸ் ஆயிருக்கு இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை. ஈகோலின்றது இது வந்து நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியா இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவோம் ஈகோலி அண்ட் பீகோலி. இது இருக்கு அப்படின்னா ஒரு வாட்டரில் பிரசன்ஸ் ஆகிட்டுனா மீனிங் என்ன அர்த்தம் அந்த இடத்துல பேத்தோஜன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் கரெக்டுங்களா. எஸ் அப்போ பொல்யூட்டட் வித் ஃபெக்கல் டிஸ்சார்ஜ் கரெக்ட். எஸ் அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ ரைட். 2 வாங்க. ஈகோலி இஸ் த பேத்தோஜெனிக் பாக்டீரியா சொல்கிறாங்க தப்பு. ஈகோலி வந்து பேத்தோஜெனிக் பாக்டீரியா ஈகோலி இஸ் த ஈகோலி அண்ட் பீகோலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியா நம்ம சொல்லுவோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அப்போ 1 இஸ் ட்ரூ 2 இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. எஸ் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே அதர்வைஸ் இப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் the presence of E. coli ஒன்று கண்டுச்சு E. coli is the non-pathogenic bacteria. Yes, correct. அப்போ both A and okay assertion reasons are correct and the true R is the corrected explanation of the A. Why? Because of this non-pathogenic bacteria. Non-pathogenic bacteria presence ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல pathogens இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் ஓகே திஸ் ஒன் அந்த இது படிச்சிருங்களா வாட்டர் சப்ளை கனெக்ஷன் ஆஃப் தி பைப்ஸ் அப்படின்னு சொல்லி டெட் எண்ட் சிஸ்டம் கிரிட் அயன் சிஸ்டம் ரிங் அயன் சிஸ்டம் படிச்சிங்களா. ஸோ அதில் வந்து நமக்கு மேட்ச் தி ஃபாலோவிங் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே டெட் எண்ட் சிஸ்டம். ஸோ இந்த டெட் எண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு நமக்கு இது ஒரு எக்கனாமிக் அண்ட் சிம்பிளி மெத்தட் இருக்கும் நமக்கு. ஓகே எக்கனாமிக் அண்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எக்கனாமிக் அண்ட் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் கிரிட் அயன் சிஸ்டம். கிரிட் அயன் சிஸ்டம் வந்து மல்டி ஃப்ளோ பாத் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் சரி. மல்டி ஃப்ளோ பாத் கிரிட் அயன் சிஸ்டம் எப்படி இருக்கும் நமக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் நமக்கு இருக்கும் ஒரு எண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டால் இன்னொரு ரெண்டு நமக்கு ஒர்க் இருக்கும். ஸோ மல்டி ஃப்ளோ பாத் நமக்கு இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 31 எங்கே இருக்காங்க ஆப்ஷன் எஸ் ஆப்ஷன் சி நம்ம கரெக்டாக 31 24 வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அடுத்து இந்த ரேடியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன் இது நம்ம பார்த்துருக்கோம். ரேடியல் சிஸ்டம் வந்து ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன். ரிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேங்களா. ஈக்குவல் ப்ரெஷர் வித் எக்கனாமிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. இப்படி ஒரு தனி கேட்கலாம் கிரிட் அயன் சிஸ்டம் இஸ் மல்டி ஃப்ளோ வித் ஈக்குவல் ப்ரெஷர் கூட கேட்கலாம் ஓகேங்களா. விச் ஒன் இஸ் தி மல்டி ஃப்ளோ வித் ஈக்குவல் ப்ரெஷர் சிஸ்டம்னா கிரிட் அயன் சிஸ்டம். ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மோஸ்ட் எக்கனாமிக்கல்னு கேட்டாங்கன்னா ரேடியல் சிஸ்டம். இது வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே எஸ் நெக்ஸ்ட். ஸோ கன்சிடர் த ஃபாலோவிங் த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் யூனிட்ஸ் இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஓகேங்களா. அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் தி ப்ராசஸ் விச் இஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தி ப்ராசஸ் இந்த யூனிட் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான். ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் செடிமெண்டேஷன் பண்ணுவோம். ஸோ செடிமெண்டேஷன் செட் ஆகல அப்படின்னா கொயாகுலேஷன் பண்ணுவோம். கொயாகுலேஷன் அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் மறுபடியும் மிக்சிங் பண்ணுவோம். மிக்சிங் ஃப்ளாக்குலேஷன் ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம். எஸ் 4 கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணி சப்ளை பண்ணிவிடுவோம் கரெக்டாக. எஸ் அப்போ 3 1 4 2 ஓகே. அப்போ இந்த செடிமெண்டேஷன் அப்படின்றது மாற்றி கூட வரலாம். என்ன ரீசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்குன்னா கொயாகுலேஷன் எய்டட் வித் செடிமெண்டேஷன் சொல்லலாம் ஓகேங்களா. ஆக்சுவலாக செடிமெண்டேஷன் எய்டட் வித் கொயாகுலேஷன் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுனால இது நம்ம மாற்றி தான் போடணும் 1 3. பட் லாஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபில்ட்ரேஷன் ஓகேங்களா. அப்போ 2 4 கடைசியாக இருக்கணும். 2 4 கடைசி எத்தனை இருக்குது 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி ஓகேங்களா. மேக்ஸிமம் 50% மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் டி மட்டும் தான் நம்ம கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே இது வந்து செகண்டரி செடிமெண்டேஷனாக கூட இருக்கலாம் ஓகேங்களா. கொயாகுலேஷன் அதுக்கப்புறம் செகண்டரி செடிமெண்டேஷன். ஓகே எஸ் நெக்ஸ்ட் போடுவாங்களா. ஓகே a combined sewer system is most appropriate for the developed ஏரியாஸ் ஓகேங்களா. கம்பைன்டு சீவரேஜ் சிஸ்டம் செப்பரேட் சீவரேஜ் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். செப்பரேட் எங்கே நம்ம படிப்போம் யூனிஃபார்மாக ரெயின்ஃபால் இல்லாத இடத்துல செப்பரேட் சிஸ்டம்னா. கம்பைன் எங்கே வரும் இயரில் ஃபுல்லாக த்ரூ அவுட் த இயருக்கும் ஃபுல்லாக ரெயின்ஃபால் வந்துகிட்டே இருக்கணும் யூனிஃபார்மாக. அந்த இயருக்கு வந்து கம்பைன்டு சீவேஜ் சிஸ்டம் சூட்டபுள்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். த ரெயின்ஃபால் அக்கர்ஸ் ஃபார் few days in the year அதுக்கு சூட்டபுளாக கிடையாது அது வேஸ்ட்டு தான். ரெயின்ஃபால் அக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் uniformly throughout the year. Yes, the combined system most suitable for B is the correct answer. Okay, yes, uniform rainfall throughout the year. Next, okay, an individual wastewater enters a stream having a BOD concentration 10 milligram per liter. Okay, stream உடைய BOD கொடுத்துட்டீங்க. Flow, okay, and stream having BOD concentration and flow rate of 20 meter cube per second. If the flow of wastewater 1.5 meter cube and BOD con 250 milligram per liter. The wastewater flow. Then the BOD concentration the stream at a downstream point of a confluence of a wastewater with a stream. Okay, right. இப்போ என்ன அப்படின்னா கவனிங்க இது ஒரு டவுன் ஸ்ட்ரீம் பாயிண்ட் எனக்கு சரிங்களா. இந்த இடத்துல நம்ம டவுன் ஸ்ட்ரீம் பாயிண்ட்
இப்போ ஒரு ரிவர்லேருந்து வருது, ஒரு ஸ்ட்ரீம்லேருந்து எனக்கு ஒரு ஒரு வாட்டர் வந்துட்டு இருக்கு. அப்போ அதில் வந்து எனக்கு பிஓடி கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லிகிராம் கொடுத்துட்டீங்க. டிஸ்சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, 20 கொடுத்துட்டீங்க. இப்போ மறுபடியும் இதில் நான் ஒரு வேஸ்ட் வாட்டரை மிக்ஸ் பண்ணுறேன் ரெண்டையும். இப்போ ரெண்டும் வந்து ஒரு பர்டிகுலர் டவுன் ஸ்ட்ரீம் பாயிண்ட்டில் வருது. இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து 250 பிஓடி இருக்குன்னு சொல்லிட்டீங்க, டிஸ்சார்ஜ் வந்து 1.5 சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? எஸ், 250 டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டீங்க. அப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு C1 Q1 ப்ளஸ் C2 Q2 டிவைடட் பை Q1 ப்ளஸ் Q2. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எப்போ EVS என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். C1 மீன்ஸ் ஹியர் concentration value of BOD 10 milligram per liter. Discharge of the stream is 20 milligram per liter plus C2 means here concentration of BOD 250 plus Q2 is 1.5 sorry into 1.5 divided by ரெண்டையும் கூட்டிக்கோங்க 250 சாரி டிஸ்சார்ஜ் மட்டும் கூட்டிக்கணும் நம்ம. அப்போ டிஸ்சார்ஜ் ஓகே 21.5 கரெக்டுங்களா? 20 ப்ளஸ் கூட்டிக்கும் 1.5. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இது ஒரு சந்தலி புள்ளிஸ்ட்டாக 15 ஆயிருங்களா? அப்போது 25 இன்ட்டு 15 என்னன்னு பாருங்க, 125. இது ஒரு 25 கரெக்டாக 375பா. 375 ப்ளஸ் 575. அப்போ 575 டிவைடட் பை 21.5. ஓகேங்களா? எஸ், இதை நீங்கள் அடிச்சு போகணும் இப்போ. ஓகே, இந்த 21.5 நான் என்ன பண்ணிக்கிறேன், 215 வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. சரிங்களா? எஸ், அப்போ நான் என்ன பண்ணுவோம், 10 வரக்கூடிய ஆன்சர் நான் 10 மேலேயும் 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும், கீழே 10 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போது 10 மல்டிப்ளை பண்ணி 215 வந்துச்சு, மேலே மட்டும் 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி வச்சுக்கோங்க. ஒரு 215 500 எத்தனை 215ன்னு பாருங்கள். 515ல் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் 10 வச்சு மேலே 1 2 3 4 430. சரிங்களா? அப்போ 430 2 டைமு. இப்போ 575 430 போச்சுன்னா மீதி எவ்வளோக்குன்னு பாருங்கள். ஓகே, எஸ், 5 கழிச்சா 5 4 1. சரிங்களா? 140, அதாவது 1000 ஒரு அடங்காத புள்ளி வச்சு நான் 0 சேர்த்துக்கிட்டேன். 1450. ஓகேங்களா? புள்ளி வச்சாச்சு. 1450 டிவைடட் பை இப்போ 215. 1450 215 எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. எத்தனை டைம் நமக்கு 1450 5 டைம் போட்டால் 15 1000 வரும். ஓகேங்களா? இப்போ 15 வராது. 6 டைம் போடுங்க. 6 டைம் போட்டால் 6 30 0 வச்சு 3 ஒரு 90 12 90 12. ஓகேங்களா? மீதி ஒரு 215 கூட்டி பாருங்கள், 400 மேலே போகுது. ஓகே, அப்போ 6 டைம் வருது. அப்போ 2.6. இப்போ 2.6 இன்ட்டு ஆல்ரெடி நம்ம 10 மல்டிப்ளை பண்ணிங்களா? அப்போ 26. ஓகேங்களா? அப்போ 26 தான் நமக்கு ஆன்சர் வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட். 26.74 மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படின்ட்டு ஆன்சர் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இது வந்து நமக்கு வந்து பெருக்கிறது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ டேரெக்டாக சிம்பிளாக கொடுக்கணும் அப்படின்னா 20 இன்ட்டு 10 கொடுத்தாங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 15 இன்ட்டு சிம்பிளாக கொடுத்துருக்கலாம், மறுபடியும் 10 இன்ட்டு 250 கொடுத்துருக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிருக்கும். ஓகே, பட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் கான்சன்ட்ரேஷனாக வந்து மிக்ஸ் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரீம்லேருந்து பிஓடி கான்சன்ட்ரேஷன் என்ன, டிஸ்சார்ஜ் என்ன, ப்ளஸ் சம் வேஸ்ட் வாட்டருடைய பிஓடி கான்சன்ட்ரேஷன் அதோட டிஸ்சார்ஜ் என்ன டிவைடட் பை டோட்டல் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா? நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிஓடி தான் நமக்கு வேணும். அப்போ டிஸ்சார்ஜ் கேன்சல் பண்ணணும். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே, இந்தியா ஆவரேஜ் சீவேஜ் ஃப்ரம் சிட்டி இஸ் 95 into 10 power of 6 liter per day. Okay, and the average 5 days BOD is 300 milligram per liter against is a standard of 75 milligram per day per capita at 20 degrees Celsius. Then the population, okay, population equivalent கேக்குறீங்க. அப்போ population equivalent is equal to population equivalent என்னன்னு சொல்லுங்க, total amount of, ஓகேங்களா, total amount of AMD ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? total amount of BOD divided by standard value of BOD per habitat demand அப்படின்னு சொல்லலாம், per head demand அப்படின்னு சொல்கிறோம். அப்போ total amount of BOD கண்டுபிடிங்க. சிட்டிலேருந்து வரக்கூடிய சீவேஜ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 95 into 10 to the power of 6 liter per day. ஓகேங்களா? டிவைடட் பை இன்டூ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 5 days பிஓடி இவ்வளோ தண்ணி நமக்கு வருது. அதில் வந்து பிஓடி அகைன்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300 இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 300 டிவைடட் பை 75 மில்லிகிராம் பர் லிட்டர். இதுவும் மில்லிகிராம் பர் லிட்டரில் இருக்குது, இதுவும் மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்குது. ஸோ அப்போ 2 மில்லிகிராம் பர் லிட்டர் கேன்சல். அப்போ நமக்கு பாருங்கள் இது லிட்டரில் இருக்குது. சரிங்களா? லிட்டர் பர் டே. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு என்ன இருக்கும்,
பர் கேபிட்டா பர் டேன்னு கொடுத்துட்டீங்க சரிங்களா. அப்போ டேஸ் நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் நமக்கு என்ன வரும், நமக்கு நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் என்ன நமக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் இங்கேயும் நமக்கு டேஸ் இருக்குது, இதுலேயும் நமக்கு டேஸ் இருக்குது. ஓகேங்களா, கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாப்புலேஷன் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிஓடி டிவைட் பை ஸ்டாண்டர்ட் பிஓடி. அவங்க சொல்லிட்டாங்க இல்லைங்க ஸ்டாண்டர்ட் பிஓடி 75 மில்லிகிராம் per லிட்டர்னு. அப்போ இதை அடிச்சு போடலாமா பாருங்க, எப்படி அடிக்கலாம். திஸ் ஒன் 300 அப்போ 150 × 2 நான் பிரிச்சு விட்டுங்களா இதை. 175 275 அப்போ 4 95 × 4பா. ஓகேண்ணா, 2ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 2 எடுத்துக்கிறேன். 10க்கு 0 மிச்சம் 1 19 190 சரிங்களா. 190 × 2 0 18 கிட்ட மிச்சம் 1 மீதி 1 3 380பா. 380 × ஆல்ரெடி 10⁶ நான் வச்சுருக்கேன், 10⁶. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே நீங்கள் லிட்டரில் கொடுத்துருக்கீங்க, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது மில்லிகிராம் per லிட்டர், மில்லிகிராம் per லிட்டருக்கு இங்கே நீங்கள் மில்லிகிராம் per லிட்டர் போட்டிங்க அப்படின்னா அந்த லிட்டருக்கு லிட்டர் கேன்சல் ஆகிடும் சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட்டு இது அடுத்தது பாருங்கள், இது 75 மில்லிகிராம் per டே. அப்போ இந்த மில்லிகிராமுக்கும் இந்த மில்லிகிராம் கேன்சல். அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேஸ் இருக்குது, இந்த டேஸ்க்கு கேன்சல். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்கும் நமக்கு, ஒன்லி நம்பர்ஸ், ஒரு நம்பர்ஸ் மட்டும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். அதுதான் அந்த பாப்புலேஷன், அதுதான் அந்த பாப்புலேஷன். அப்போது எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், இந்த 0 தூக்கி இங்கே போட்டுடலாமா, 10⁶. அப்போ 38 கோடி பேர் இருக்காங்க சரிங்களா. 38 கோடி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ 380 × 10⁶ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த பாப்புலேஷன் ஈக்குவலன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டாண்டர்ட் பிஓடி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 80 மில்லிகிராம் per லிட்டர். ஓகேங்களா, 80 மில்லிகிராம் per லிட்டர். 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இந்த பாப்புலேஷன் ஈக்குவல் இந்த ஸ்டாண்டர்ட் பிஓடி வேல்யூ பர் கேபிட்டா டிமாண்ட் அட் 20°C 5 days அப்படிங்கும்போது 80 மில்லிகிராம் per லிட்டர் தான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகே, எஸ், நெக்ஸ்ட். Which one of the following method would be best suited for a disposal of plastic and rubber waste? Okay, composting வந்து பார்த்தீங்கன்னா high organic materials, low calorific value அப்படின்னா composting. ஓகே, இன்சினரேஷன் அப்படின்னா மெடிக்கல் வேஸ்ட், எரித்து சாம்பலாக்குதல் நம்ம பண்ணுவோம், அந்த பஞ்சு அந்த இதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம், ஹை கலோரிஃபிக் வேல்யூ. சானிட்டரி லேண்ட் ஃபில்லிங், சீவேஜ் நம்ம வேஸ்ட் நம்ம எடுக்கிறோம், டேரெக்டாக லேண்ட் ஃபில்டு பண்ணுறோம், ஹை டென்சிட்டி ஹை வாட்டர் கண்டென்ட் நம்ம பண்ணுவோம். இந்த பைரோலோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் அண்டு பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் நம்ம பைரோலோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஒரு 450°C இது எல்லாத்தையும் நம்ம ஹீட் பண்ணி எல்லாமே நம்ம வேஸ்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம இட் வில் மேக் சம் வேஸ்ட். ஓகே, பைரோலோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் வேஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்து. ஓகே, எஸ், நெக்ஸ்ட். ஓகே, the description of solid waste collected is as follows: நைட் சாயில், ஹியூமன் எக்ஸ்ட்ரீட்டா நம்மளோட வேஸ்ட்டு, ரப்பீஷ் இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரப்பீஸ் 40 டன், ஹியூமன் எக்ஸ்ட்ரீட் 35 டன், டெப்ரிஸ் 25 டன், கார்பேஜ் 40 டன், ஆர்கானிக் சாலிட் வேஸ்ட். ஓகேங்களா, அப்போ ஆர்கானிக் வேஸ்ட். ஓகேங்களா, ஆர்கானிக் வேஸ்ட். ஹியூமன் எக்ஸ்ட்ரீட்டா நைட் சாயில் இஸ் த ஆர்கானிக் வேஸ்ட். எஸ், கரெக்ட். நம்மளுடைய சாயிலில் நம்மளோட வேஸ்ட்டை கொண்டு போய் மண்ணில் போட்டால் அது மக்கி போயிடும், எங்கே இருக்குன்னே தெரியாது ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம். ஓகேங்களா, அடுத்து ரப்பீஷ் அப்படின்னா எல்லா வேஸ்ட்டுமே நமக்கு வரும். இது வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டில் வராது, இது வந்து இன்ஆர்கானிக் வேஸ்ட் வரும். டெப்ரிஸ் அப்படின்றது வேஸ்ட். ஓகேங்களா, காங்கிரீட் மெட்டீரியல் எல்லாமே வரும், இது நமக்கு ஆர்கானிக் வேஸ்ட், இன்ஆர்கானிக். கார்பேஜ் அப்படின்றது ஃபுட்டு வேஸ்ட். ஓகேங்களா, ஃபுட்டை கொண்டு போய் நீங்கள் கீழே போட்டு நமக்கு என்ன கொஞ்ச நாள் மக்கி போயிடும், அதுவும் நமக்கு ஆர்கானிக் வேஸ்ட். அப்போ 40 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 75 மில்லிகிராம் per லிட்டர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, 75 டன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கூட கேட்கலாம், விச் ஒன் இஸ் த ஆர்கானிக் மேட்டர்ஸ், நைட் சாயில், ரப்பிஷ், டெப்ரிஷ், காங்கிரீட் வேஸ்ட்னு கொடுத்துருவாங்க. நைட் சாயில் இஸ் த ஆர்கானிக் வேஸ்ட். ஓகே, எஸ், நெக்ஸ்ட். சீவேஜ் சீக்னஸ் அப்படின்றோம். ஸோ வாட் இஸ் மீன் பை சீவேஜ் சீக்னஸ்? ஸோ அந்த சீவேஜோடைய போரஸில் எல்லாமே நமக்கு என்ன பண்ணோம், தண்ணி வெளியே வந்து சாயிலுடைய போரஸ் ஃபுல்லாக அடைச்சிக்கும். ஆர் அதர்வைஸ் நம்மளுடைய வேஸ்ட் வாட்டர் ஃபுல்லாக நமக்கு சீவேஜில் போயிட்டு அதனுடைய போரஸ் ஃபுல்லாக அடைச்சிக்கும். அதுக்கு பேர் தான் நமக்கு சீவேஜ் சீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். டாக்ஸிட்டி ஆஃப் தி சீவேஜ் இன்டர்ஃபியரிங் வித் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி அக்வாட்டிக் ஃப்ளோரா அண்டு ஃபனா டியூ டு கிராஸ் பொல்யூஷன் ரிசீவிங் த பாடி கிடையாது. ரிடக்ஷன் ஆஃப் இந்த வேஸ்ட் பியூரிஃபைங் த கெப்பாசிட்டி ஆஃப் தி சாயில் இதுவும் கிடையாது. கிளாக்கிங் ஆஃப் தி போரஸ் ஆஃப் தி சாயில் டியூ டு எக்ஸஸ் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆஃப் தி சீவேஜ் லீடிங் அப்ஸ்ட்ரக்ஷன் த லேண்ட் ஏரேஷன் தர் பை த லீடிங் ஆஃப் செப்டிக் ஆஃப் தி லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, எஸ், அந்த போரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வந்து வெளியே வந்து சாயிலுடைய போரஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட். ஓகே, எஸ், மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பயாலஜிக்கல் ஏஜென்ட். ஓகேங்களா, ப்ராசஸ் அண்ட் பயாலஜிக்கல் ஏஜென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது சரிங்களா. அது கம்பல்சரி இந்த வருஷம் கேட்குறான். 2025 ஏஐ 2025 இந்த கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறான். இதில் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கல, அதாவது மீன்ஸ் இந்த மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்கல, பட் எனக்கு செப்பரேட்டாக கேட்குறாங்க. எப்படி
ஆக்சிடேஷன் டிச் இதனுடைய வேல்யூ என்ன, ஸ்டெபிலைசேஷன் பாண்ட் இது என்ன பாக்டீரியா, இம்ப் ஆஃப் டேங்க் இது என்னது அப்படின்னு, ரொட்டேட்டிங் பயாலஜி கண்டக்டர் இது செப்பரேட்டாக கூட கேட்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வருது, எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஆக்சிடேஷன் பாண்ட் ஷாலோ டெப்த்து நம்ம டிச்சு தான், அப்போ நமக்கு என்ன ஓப்பன் ஏரியாவுக்கும் டெப்த்தும் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வந்து ஏரோபிக் கல்ச்சர் வித் சஸ்பெண்டட் கல்ச்சர்னு சொல்லுவோம், ஏரோபிக் வித் சஸ்பெண்டட் கல்ச்சர். நெக்ஸ்ட் வேஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் பாண்ட் டெப்த்து வந்து அதிகமாக இருக்கும், மேலே வந்து ஏரோபிக்காக இருக்கும், பாட்டத்தில் வந்து ஏரோபிக்காக இருக்கும், அப்போ ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா. நெக்ஸ்ட் இம்ப் ஆஃப் டேங்க் அப்படின்றது செப்டிக் டேங்க் தான், பர்ஃபெக்ட்லி ஏரோபிக் பாக்டீரியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கண்டக்டர் ஆர்பிசி நம்ம சொல்லுவோம், ஏரோபிக் தான் அட்டாச்சு கல்ச்சர். ஓகேங்களா? ஏரோபிக் வித் அட்டாச்சு. 31-24 எங்கே இருக்காரு, 31-24 பி தான் நமக்கு ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஸ்லட்ஜ் பல்கிங் கேன் பி கண்ட்ரோல்டு பை ஸ்லட்ஜோட வால்யூம் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா குளோரினேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணும். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நம்ம குளோரினேஷன் பண்ணும்போது, ஓகேங்களா, குளோரினேஷன் நம்ம பண்ணும்போது இந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிலாம் கம்மியாகும். என்ன ஆகும், மைக்ரோ ஆர்கானிசம் ஆக்டிவிட்டி கம்மியாகும். ஓகேங்களா? என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த குளோரின் நமக்கு ஒரு கிருமி நாசினி இல்லையா, இது எல்லாத்தையும் கொண்டு விட்டுரும். சரிங்களா? ஸோ கொண்டனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அதோடைய ஆக்டிவிட்டிகள்லாம் கம்மியாகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு 1 மினிட் எஸ் சின்னதாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கரில் ஒரு குண்டாவில் வச்சுக்கோங்களேன். ஒரு குண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்தால் தானே நீங்கள் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு பொங்கியிருக்கும். அப்போ மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி எங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது நமக்கு என்ன வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமா, வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுமா, பல்கிங் ஆஃப் ஸ்லட்ஜ் அதிகமாகுமா, ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஆக்டிவிட்டி இன் தெர் இஸ் நோ ஆக்டிவிட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். சேம் கான்செப்ட். இந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் இந்த குளோரினேஷன் பண்ணுறதுனால தான் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் ஆகி போகிறது. ஸோ பல்கிங் ஆஃப் ஸ்லட்ஜ் வந்து குறையுது, வால்யூம் ஆஃப் த ஸ்லட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. எஸ். நெக்ஸ்ட் sewage may be disposed of without treatment into a water body if the available dilution factor. Yes, so dilution factor DF value சொல்லுவோம் நம்ம total volume of sample taken divided by total volume சொல்கிறோம். அப்போ 300 ml எடுத்துக்கிறீங்கப்பா, அதில் ஒரு 700 ml நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிடுறீங்க. சரிங்களா? அப்போ வால்யூம் ஆஃப் சாம்பிள் டேக்கன் எவ்வளோ 300, டோட்டல் வால்யூம் ஆஃப் சாம்பிள் எவ்வளோ 1000. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.3 தான் என்னோட டைலூஷன் ஃபேக்டர். ஓகேங்களா? அப்போ கிரேட்டர் தென் 500, ஓகேங்களா, கிரேட்டர் தென் 500க்கு மேலே போச்சுன்னா டேரெக்டாக சப்ளை பண்ணிடலாம் நீங்கள். ஓகேங்களா? டோன்ட் வரி. ஓகே, இப்போ ஒரு லெஸ் தென் 150 இருந்தால் ஆல் ட்ரீட்மெண்ட் ஆர் ரெக்யூர்டு. ஓகேங்களா? ஆல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்யூர்டு. 150 to 300 அப்படின்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்யூர்டு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஆக்சுவலி இது செகண்ட் டைம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் இதுலேயும் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் a sewage treatment plant for a flow of 3 meter cube per second, the cross sectional area of the grid chamber will be, okay, the grid chamber, okay, அப்போ surface area or grid chamber, okay, surface area flow velocity, 1 minute, not surface area, the grid chamber discharge கொடுத்துட்டீங்க 3 meter cube per seconds னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ flow velocity of the grid chamber is 0.3 meter per seconds. இது வேறு வழியே கிடையாது, நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் கூட. கிரிட் சேம்பருடைய ஃப்ளோ வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர் per seconds. அப்போ டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு எழுதிக்கிறாங்களா? நம்மளை என்ன கேட்குறாங்க, ஏரியா தானே கேட்குறீங்க. அப்போ 3 டிவைடட் பை 0.3, மேலேயும் 10 வைக்கோங்க, கீழேயும் 10 பிரிக்கோங்க. அப்போ 30 டிவைட் பை 3, 3 10 டைம், அப்போ 10 மீட்டர் ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. ஃப்ளோ வெலாசிட்டி ஆஃப் தி கிரிட் சேம்பர் இஸ் ஈக்குவல் டு 0.3 மீட்டர் per seconds. ஓகேங்களா? எஸ், ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், when the recirculation ratio in a high rate of trickling filter is unity, okay, what is the value of recirculation factor அப்படினு கேக்குறாங்க. recirculation ratio of the I, okay, அப்ப R by I வேல்யூ கொடுத்துட்டீங்க, F ஓட வேல்யூ கொடுத்துட்டீங்க, R by I equal to 1 ன்னு சொல்லிட்டீங்க, அதாவது F recirculation factor. ஓகேங்களா? recirculation ratio கொடுத்துட்டீங்க. அப்போ recirculation factor is equal to formula 1 plus R by I divided by 1 plus R by 10I
தி ஹோல் ஸ்கொயர். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் நம்ம படிக்கும்போது இது வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சொன்னோம். சம்டைம் என்ன கொடுப்பாங்க தெரியுங்களா, R/Iயோட வேல்யூ ரீசர்குலேஷன் ரேஷியோ வேல்யூ 0, வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ரீசர்குலேஷன் ஃபேக்டர்னு கேட்பாங்க. அப்போ வேல்யூ வந்து 1 தான் நமக்கு. இங்கே என்ன சொல்லிட்டீங்க, யூனிட்டின்ட்டீங்க. அப்போ 1 + 1 டிவைடட் பை 1 + 1/10 சரிங்களா. அப்போ 0.1 நமக்கு வரும். அப்போ 2 டிவைடட் பை 1.1, 2 divided by 1.1 நமக்கு என்ன வரும், ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ இந்த 1.1 0.9 கூட எழுதிக்கலாம். 1.1 0.9, 2 into 0.9 போட்டிங்கன்னா 1.8 பா. 1.8 ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 தான் நமக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த ஃபார்முலா மட்டும் தனியாக கேட்டாலும் கேட்பாங்க. ஓகே எஸ். நெக்ஸ்ட், two source generate the noise level of 90 decibel and 94 decibel respectively. The cumulative effect of the two noise level, cumulative effect of the கேக்குறீங்க, average ன்னு கேக்குற, cumulative or resultant கேக்குறீங்க on the human hair. ஓகே, இப்போ இந்த average ன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, 20 into ஓகேங்களா summation of log 20 into log of summation of 10 to the power of Li divided by 20 ன்னு போட்டிருப்பீங்க சரிங்களா. this is the average value. இப்போ equivalent value or resultant value is equal to formula 10 into log of summation of 10 to the power of initial value Li divided by 10 போடுவீங்கப்பா. கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட், இப்போ இது கால்குலேட்டர் இல்லாமல் வாய்ப்பே கிடையாது. ஓகே, ரொம்ப சிரமம். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுன்னு பாருங்க, 10 into log of 10 to the power of Li value 90 divided by 10 ஃபர்ஸ்ட் பிளஸ் ரெண்டாவது சொல்லுங்க 94 divided by 10. கரெக்டுங்களா? எஸ். இப்போ பாருங்க, இப்போ 10 to the power of 9, அப்போ 10 to the power of 9 90 போட்டுங்க. அப்போ 9 தான் நமக்கு வரும். ஓகேங்க, 10. இப்போ இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஓகே இப்போ பாருங்க, இது ஒரு ஈக்குவலண்ட் வேல்யூ கரெக்டுங்களா. இது ஈக்குவலண்ட் வேல்யூ கேட்குறாங்க. இப்போது இது அப்ராக்சிமேட்டாக அந்த 90 ஓகேங்களா 1, ரெண்டாவது 94 கொடுத்துருக்கீங்க. அப்போ இது அப்ராக்சிமேட்டாக இது ரெண்டுன்னு வந்து நான் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். அப்போ 90 வச்சுக்கிறேன். அப்போ 90 + 90 ஆவரேஜ்னு சொன்னால் நமக்கு என்ன வரும், சேம் அதே வேல்யூ தான் வரும். ஈக்குவலண்ட் கேட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம், இதோட ரெண்டு வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா ஈக்குவலண்ட்னா +3 ஆட் பண்ண சொன்னோம். கரெக்டாக? அப்போ 90 + 3 நமக்கு என்ன வந்திருக்கும், 93 ஆன்சர் நமக்கு வரணும். ஓகேங்களா, அப்போ 93 ஆன்சர் வரணும். இப்போ இங்கே 94 அப்படின்றதுனால கண்டிப்பாக 93க்கு மேலே தான் ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா, 93க்கு மேலே தான் ஆன்சர் இருக்கும். அதுக்கு 94 நமக்கு ஆன்சர் வராது. ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கும்போது ஹையர் வேல்யூ எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, அப்போ 93 94க்கு மேலே, இந்த 94க்கு மேலே தான் ஆன்சர் நமக்கு இருக்கும். அப்போ 94 மேலே இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 95.5 தான் நமக்கு ஆன்சர். ஆர் அதர்வைஸ் log into 10 to the power of 9 ஓகேங்களா ப்ளஸ் 10 to the power of 9.4. இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சரு 9.545 இன்ட்டு அவுட்டரில் 10 இருக்குது. அப்போ 95.455ன்னு ஆன்சர் வந்துட்டு இருக்கும்பா. சரிங்களா, இது கால்குலேட்டர் இல்லாமல் போடுறது ரொம்ப ரொம்ப சிரமம். இது நீங்கள் போட்டுருவீங்க 10 to the power of 9, அப்போ 90 இருக்குது அப்படின்னா நீங்கள் 19 சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்போ இது 10 to the power of 9.4 அப்படிங்கும்போது உங்களுக்கு 20 அப்ராக்சிமேட்லி 25 அந்த ரேஞ்ச் நமக்கு வரும். 2.5 lakhs அந்த ரேஞ்ச் நமக்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் கால்குலேட்டர் வெரி டிஃபிகல்ட். இதே கொஸ்டின் அவங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அப்படியே அச்சு பிசுறாமல் இதை காப்பி பேஸ்ட் அப்படியே பண்ணுவாங்க. ஓகே எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கும் போது எடுத்துக்கிறோம். 94 அதிகமாக இருக்கும் அந்த வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இருக்கும். ஓகே எஸ். நெக்ஸ்ட், which type of bloom may be occurs during winter time? Winter time நமக்கு என்னது, fanning bloom. ஓகேங்களா, what is my fanning bloom? Fanning bloom is height increasing ஓகேங்களா, height increasing temperature. What will happen? Temperature also increasing. ஓகேங்களா, இது because of inversion. fanning bloom is inversion. எப்போ நமக்கு நடக்கும், நைட்டில் தான் நமக்கு நடக்கும், வின்டர் நைட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே எஸ். நெக்ஸ்ட், அந்த ப்ளூம்னு எல்லா கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. லூப்பிங் ப்ளூம், கோனிங் ப்ளூம், ஃபேனிங் ப்ளூம், ஃபுமிகேட்டிங் ப்ளூம், ஓகேங்களா, ட்ராப்பிங் ப்ளூம், அந்த 6 ப்ளூமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதில் ELR ரேட்டு, ALR ரேட்டு பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா, டெம்பரேச்சர் கூட கேட்கலாம். 1 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 9.8 டிகிரி செல்சியஸ் குறையுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ 1.5 கிலோமீட்டரில் என்ன எங்களுக்கு, அதில் இடத்துல 35 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ மறுபடியும் 2 கிலோமீட்டர் போனால் எங்களுக்கு என்ன அப்படின்ற சம்பளம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் பார்ட் 1ல். அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே எஸ். ஸோ இந்த டைமில் நீங்கள் போய்ட்டு என்விரான்மெண்டல் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்க வேணாம். சரிங்களா, அது நமக்கு தேவையில்லாத வேலை. இப்போ அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். எஸ். ஓகே,
நியூமோகோனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நியூமோகோனிசிஸ் அப்படின்றது என்னன்னா லங்ஸ் டிசீஸ் போயிது. ஓகே, நியூமோகோனிசிஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லங்ஸ் டிசீஸ். இது எதனால் நமக்கு வரும்னா ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நமக்கு வரும். நியூமோகோனிசிஸ் அப்படின்றது நமக்கு லங்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, லங்ஸ் டிசீஸ். ஸோ எதனால் நமக்கு வருது அப்படின்னா ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால நமக்கு வரும். ஓகேங்களா, ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ப்ளஸ் சிலிக்கா. ஓகேங்களா, சிலிக்கா நமக்கு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், தி மேஜர் சோர்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. மேஜர் சோர்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லிட்டாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் நமக்கு வந்துடணும். சரிங்களா, ஆட்டோமொபைல், டீசல், பெட்ரோல் அது எல்லாமே நமக்கு வந்துடும். ஆட்டோமொபைல்ஸ், பெட்ரோல், ஓகேங்களா, டீசல், ஓகே, இது எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துடணும். ஓகே, எஸ். டீகம்போஷன் ஆஃப் த ஆர்கானிக் தப்பு. கெமிக்கல் ரியாக்ஷன் வித் VOC கிடையாது, தப்பு. இன்கம்ப்ளீட் கம்பஸ்டபிள் ஃபியூவல், எஸ். இன்கம்ப்ளீட் கம்பஸ்டன் ஆஃப் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஃபியூவல் அப்படின்னா நமக்கு பெட்ரோல் இதெல்லாம் நமக்கு வந்துடும், டீசல் எல்லாமே. ஆட்டோமொபைல்ஸ் வந்து அதிகமாக வரது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு தான். நெக்ஸ்ட், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ் இன்க்ளூட். ஸோ ஒரு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஒரு என்விரான்மெண்டல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும், அதனோட மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளான் என்னென்னு கொடுக்கும், ரிஸ்க் கொடுக்கும், என்னென்ன ஆக்சிடென்ட்ஸ்னு கொடுக்கும், ஓகேங்களா, வாட் ஆர் தி சேஞ்சஸ் நம்ம கொடுக்கும், எல்லாமே கொடுக்குறது தான் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்ன்னு சொல்லுவோம். ஆல் ஆஃப் திஸ் எபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட், திஸ் ஒன். ஸோ மேட்ச் தி ஏர் பொல்யூட்டன் ஹம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்னன்னு கேட்குறீங்க. ஓகே, செலக்ட் த கரண்ட் ABCD. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் போது. SPM, ஓகேங்களா, SPM ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஹைட்ராலஜியில் போயிட்டேன். ஓகேங்களா, SPM மீன்ஸ் சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு மூச்சு திணறலாம். சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் மாட்டலாம், நமக்கு அப்படி தண்ணி குடிச்சோன்னா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதாவது சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் மேட்டர்ஸ் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, அப்போ 3. நெக்ஸ்ட், ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். NO, ஓகேங்களா, NOx, ஓகேங்களா, NOx, NO2 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னா ஸோ எங்கேருந்து நமக்கு வருது அப்படின்னா அதிகம் வந்து NOx, ஓகேங்களா, 3. 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகே, 4 பாருங்கள், பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, பில்டிங் மெட்டீரியல்ஸ், எஸ் கரெக்ட். NOx it will not from building materials. ஓகே, அந்த NOx டவுட்டில் வைப்போம். நெக்ஸ்ட், இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து பிளட் ஹீமோக்ளோபின். ஓகேங்களா, பிளட் ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஓகேங்களா, பிளட் ஹீமோக்ளோபின் நமக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். எஸ் கரெக்ட். இந்த NO வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேஷன் தான். என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன், ஓகேங்களா, நைட்ரிக் ஆக்சைடு, H2SO4 இதெல்லாமே நமக்கு என்னத்துக்கு ரீசன் காரணம்? அமிலமலைக்கான காரணம். ஓகேங்களா, ஆசிட் ரெயினுக்கு காரணம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ இந்த NOx, NO2, NO3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஜிடேஷனுக்கான காரணம். சரிங்களா, எஸ். அப்போ 2. பிக்கு 2. கார்பன் மோனாக்சைடு 3, 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு பில்டிங் மெட்டீரியல்ஸ் நமக்கு வரும். ஒய்? பிகாஸ் ஆஃப் சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கணும், நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமாக வரும். 32, 14 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். 32, 14. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்பன் மோனாக்சைடு உங்களுக்கு பிளட் ஹீமோக்ளோபின், பிளட் கேரிங் கெப்பாசிட்டி, ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறைச்சி விட்டுரும். சஸ்பெண்டட் பார்ட்டிகல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 3, 1ன்னு வரணும். 3, 1, 2 இருக்காங்க. அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு சிமெண்ட் பார்ட்டிகல்ஸில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ 3, 4 முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வரலும் ஒரு 31 மினிட், எஸ், ஒரு 27 கொஸ்டின், 26 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இது வரலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புல்லட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான புல்லட் கொஸ்டின். இதிலேருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க, எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அர்பன் பிளானிங் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ஹைவே இன்ஜினியரிங் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு 30-40 கொஸ்டின் பக்கமாக இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதெல்லாம் நீங்கள் பார்க்காத கொஸ்டின் தான் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, அசர்ஸ் அண்ட் ரீசன் என்ன கொஸ்டின் பார்க்குறீங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பார்ப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு அடுத்தது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை வந்து மேட்ச் பண்ணும் கொஸ்டின், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, என்ன டாபிக் அப்படின்னா அர்பன் பிளானிங் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் சிவில் விங்ஸ் நம்மளுடைய செல்ஃப் ஸ்டடி நோட்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ப்ளஸ் இப்போ AI 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ கம்பல்சரி பேஸ்ட் ஆன் மை அசம்ஷன்லாம் கிடையாது. ஓகேங்களா, என்னுடைய கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா
சாலிடா ஓகேங்களா சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 130 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க ஓகேங்களா 130 ப்ளஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்ட் 1 ப்ளஸ் பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நாட் ஓன்லி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் மட்டுமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா இந்த மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கார்பன் மோனாக்சைடு ஹீமோகுளோபின் ஓகேங்களா பிளட் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியும் குறைக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சால்டு எல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம் இந்த சால்டில் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் ஒன்று இருக்குது சர்வேயிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தியரி ப்ளஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கொஷின்ஸு அடுத்தது அவ்வளோதான் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் வந்து ஆஃப் தியரி ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அப்படி தான் இருக்குது முன்னாடி நம்ம முடிச்ச ஒரு 4 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 7 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு கொஸ்டினாக இருக்கும் ப்ளஸ் 3 கொஸ்டின் தியரி கொஸ்டினாக இருக்கும் இதில் இந்த டிசைன் ஆஃப் ஆர்சிசி ப்ரீஸ்டெஸ்ட் கான்க்ரீட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டினில் 7 கொஸ்டின் சால்வ் கொஸ்டின்ஸாக இருக்கும் 3 கொஸ்டின் தியரி கொஸ்டினாக இருக்கும் ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறதுல ஆஃப் பாதி இதில் பாதி அதில் பாதி அப்படின்ற மாதிரி சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ